கனேடிய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளிப்பதை உறுதி செய்யும் வகையில் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தில் மத்திய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தகுதியுள்ள கனேடியர்கள் மற்றும் நிரந்தர வசிப்பாளர்கள் கிடைக்காத சூழலில் மட்டுமே இந்த திட்டம் ஒரு இறுதி தீர்வாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் இந்த ஆண்டு மார்ச் 31 வரை 1488 நிறுவனங்களில் அரசு தீவிர ஆய்வுகளை மேற்கொண்டது. இதில் விதிமுறைகளை மீறிய 12% நிறுவனங்களுக்கு சுமார் $10.2 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 30 நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்கேற்க நிரந்தரமாக தடை செய்யப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கான விளம்பர காலத்தை 4 வாரங்களிலிருந்து 8 வாரங்களாக அதிகரித்தல் மற்றும் இளைஞர்களை வேலைக்கு எடுக்கும் முயற்சிகளை வெளிப்படுத்துதல் போன்ற புதிய விதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் சில்லறை விற்பனை, உணவு சேவைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற அதிக ஆபத்துள்ள துறைகளில் விண்ணப்பங்கள் கடுமையாக ஆய்வு செய்யப்படுகின்றன. முறையற்ற வகையில் செயல்படும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உதாரணமாக, பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காதது, பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியது மற்றும் தவறான தகவல்களை வழங்கியது போன்ற முறைப்பாடுகளுக்காக பல நிறுவனங்கள் பல லட்சம் $1,00,000 அபராதத்துடன் 5 ஆண்டுகள் வரையிலான தடையுடன் தண்டிக்கப்பட்டுள்ளன.